காந்தி ஜெயந்தி நினைவு தின நிகழ்ச்சி குறித்த ஆளுநர் விமர்சனத்திற்கு தமிழ்நாடு அரசு கண்டனம் தெரிவித்துள்ளது. ஆளுநர் கூறுவது போல் சென்னையில் அருங்காட்சியகத்தின் மூலையில் நடைபெறவில்லை என அமைச்சர் மு.பே. சாமிநாதன் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ஹரிஹரன். விவரங்கள். மகாத்மா காந்தி நினைவு நாள் அரசியலாக்குவதை தவிர்த்து மக்களிடையே நல்லிணக்கத்தை வளர்க்க கவனம் செலுத்துங்கள் ஆளுநரே என தமிழ்நாடு அரசின் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன் கடும் எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறார். மகாத்மா காந்தியின் நினைவு தினம் நடத்துவது தொடர்பாக ஆளுநரின் கருத்துக்கு கடுமையான எதிர்ப்பை தெரிவிக்கிறோம் என தெரிவித்துள்ள அவர், காந்தி மண்டபத்தில் காந்தி நினைவை நடத்தாமல் அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடத்துவதில் ஏதேனும் அர்த்தம் உள்ளதா என ஆளுநர் ஆர்.என். ரவி கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதற்கு பதிலளித்து பேசியிருக்கக்கூடிய அமைச்சர், பாரம்பரியமாக காந்தி ஜெயந்தி கொண்டாட்டங்கள் மற்றும் தியாகிகள் தின அனுசரிப்புகள் மெரினா கடற்கரை காந்தி சிலைக்கு அருகில் மட்டுமே நடத்தப்பட்டு வருகின்றன. இருப்பினும் மெரினா கடற்கரை சாலையில் மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருவதால் 2022ஆம் ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசு எழும்பூர் அருங்காட்சியக வளாகத்திற்குள் காந்தியின் புதிய சிலையை நிறுவியது. அன்று முதல் மகாத்மா காந்தி பிறந்தநாள் மற்றும் தியாகிகள் தின அனுசரிப்புகள் இரண்டும் எழும்பூர் அருங்காட்சியக காந்தி சிலை முன்புதான் நடைபெற்று வருகின்றது. குறிப்பாக ஆளுநர் ஆர்.என். ரவி கடந்த ஆண்டுகளில் எழும்பூரில் நடந்த இந்த நிகழ்வுகளில் கலந்து கொண்டார். பாரம்பரியமிக்க எழும்பூர் அருங்காட்சியகத்தின் வளாகத்தில் உள்ள மகாத்மா காந்தி சிலைக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அஞ்சலி செலுத்தி இருக்கிறார். பாந்தியன் சாலையை ஒட்டி இருக்கும் அந்த அருங்காட்சியகத்தின் பிரதான நுழைவாயில் முன்பு இருக்கும் காந்தி சிலை முன்புதான் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வு நடந்தேறி இருக்கின்றது. ஆளுநர் குறிப்பிடுவது போல அருங்காட்சியகத்தின் ஒரு மூலையில் நடக்கவில்லை என்பதை முதலமைச்சர் அஞ்சலி செலுத்திய புகைப்படங்களை பார்த்தாலே தெரியும். பின்னணியில் பாண்டியன் சாலையும் மேம்பாலமும் புகைப்படத்தில் தெரியும். ஆனால் ஆளுநர் கண்களுக்கு வெறும் அவதூறுதான் தெரியும் என்ற ஒரு கருத்தையும் அமைச்சர் வைத்திருக்கிறார். காந்திஜி தனது வாழ்நாளில் திராவிட சித்தாந்தத்தை பின்பற்றுபவர்களால் கடுமையாக எதிர்க்கப்பட்டு கேலி செய்யப்பட்டார். ஆனால் இன்றும் அவர் தொடர்ந்து கேலி செய்யப்பட வேண்டுமா என ஆளுநர் கேள்வி எழுப்பியதற்கு பதிலளித்த அமைச்சர் மு.பே. சாமிநாதன், 1947ஆம் ஆண்டு 15ஆம் தேதி ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்தியா சுதந்திரம் அடைந்த போது திராவிட கழக பொதுச் செயலாளராக இருந்த அண்ணா சுதந்திர தினம் இன்ப நாள் என்ற ஒரு கருத்தை தெரிவித்து ஆதரவானவர்கள் என்ற ஒரு பழி வந்து விடாமல் பாதுகாத்தார். பிரிட்டிஷாருக்கு ஆதரவானவர்கள் என்ற ஒரு பழி வந்து விடாமல் இருக்க பாதுகாத்தார். அந்த அண்ணாவின் வழி வந்த நாங்கள் தேசத்தையும் தேசப்பிதாவையும் நேசிப்பவர்கள், தேசப்பிதாவை கொன்றவர்களை கொண்டாடுவர்கள் நாங்கள் அல்ல என்ற ஒரு பதில் அளித்தார். காந்தி ஏன் கொல்லப்பட்டார், அவரை கொன்றது யார் என்பது எல்லாம் ஆளுநருக்கு தெரியும் தானே. இன்று தேசப்பிதா மறைந்த தினம் மட்டுமல்ல, இந்துத்துவா தீவிரவாதியால் மகாத்மா காந்தி கொல்லப்பட்ட தினமும் என்ற ஒரு வரலாறு இருக்கிறதையும் ஆளுநருக்கு அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்.